இந்த உலகத்தில் மொத்த அளவில் 79% மேலே நீரால் நிறைஞ்சிருக்கு. பெருங்கடல்கள் நிறைச்சிருக்கு. இந்த பெருங்கடல் பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த கடல் நீர் கூட வளம் குன்றி வற்றி போக வாய்ப்புண்டு. தெரியுமா? வணக்கம். உங்களில் ஒருவன் நான். திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் 7வது குறள். திருக்குறளுடைய 17வது குறள் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாமா? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தடிலி தான் நல்காதாகிவிடின். இதுதான் அந்த குறள். இந்த குறள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நாம் இப்படி எடுத்துக்கலாம். எவ்வளோ பறந்து விரிஞ்ச கடலாக இருந்தாலும் கடல் நீர் வற்றி போக வாய்ப்பு உண்டு மழை பொய்த்தடிச்சுன்னா. காரணம், மழை எப்படி உருவாகுது? கடல் நீர் சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாற்றப்பட்டு மேகங்களாக மாறி மேகம் மழையாக பொழிந்து அந்த மழையாகப்பட்டது ஆறுகளை நிரப்பி ஆறுகள் வழிந்தோடி கடலை வந்து சேர்ந்து இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால கடல்ல இதோட வளம் குறையிறதே இல்லை, வளம் குன்றாமல் வற்றாமல் இருக்கு. அதே இந்த சுழற்சி மாறி போனால் கடல் நீர் கூட வற்றி போகும் மழை பொய்த்து போனால். இது இந்த காலத்துக்கு பொருத்தி அர்த்தப்படுத்தி பார்த்தா அந்த பெருங்கடல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய மனிதர்களாக நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா? பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க, சமூகத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கடல் அப்படின்னா இவங்களுக்கு தேவையான மழை இல்லைன்னா இவங்களோட வளம் குன்றி போகும். நம்மளோட பொது வாழ்க்கையில் மழையாக நம்ம எதெல்லாம் எடுத்துக்க முடியும்? அன்பு, நம்பிக்கை, உறவு, மன நிம்மதி, இதெல்லாமே வெளியிலேருந்து கிடைக்கக்கூடியது. அப்போ பெருங்கடல் என்று அறியப்படுகிற பெரிய பெரிய மனிதர்கள் நம்மளே அப்படி சொல்லிக்கிட்டாலும் நமக்கு தேவையான அன்போ போதுமான நம்பிக்கையோ அளவான நிம்மதியோ நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா நாம் கூட வளம் இல்லாமல் வற்றி போய் தனி மனிதனாக ஆயிடுவோம். எந்த ஒரு தனி மனிதனும் தன் ஒருவனால் முழுமையாக மாறவே முடியாது. அதைத்தான் இந்த திருக்குறளில் ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த திருக்குறளோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.